இனி நாம ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷனுக்கு போய் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த வித தேவையும் கிடையாது. ஏன்னா நாம ஒரு நல்ல லொகேஷனை தேடி ஹவர்ஸ் கணக்குல ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. பட் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடியோல இங்க தெரியுற மவுண்டன், ஸ்கை ஃபேக், ஈவன் இந்த வீடியோல சில விஷயங்களை நாம ஃபேக் பண்ணி தான் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி எடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஹொரிசாண்டல்ல எடுத்துருக்கோம். இதை வெர்டிகலுக்கு நாம மாத்தி தான் எடுத்துருக்கோம். இதை நீங்க வெர்டிகல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். பட் இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்றத ஏன்னா நம்மளுடைய இமேஜினேஷனை அடோப் ஃபயர்ஃப்ளையோட சேர்த்து ரியாலிட்டியில நாம ஒரு ஷூட்டுக்கு கொண்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அடோபிட ஃபயர்ஃப்ளை வெப்சைட்டுக்கு போயிட்டு நமக்கு எந்த ஃப்ரேமை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இதுல அப்லோட் பண்ணுங்க. அடோப் ஃபயர்ஃப்ளைல ஜென்ரேட் அப்படின்னு சொல்ற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹொரிசாண்டல் எடுத்த வீடியோவை நாம ரேஷியோவை ஸ்விட்ச் பண்ணி வெர்டிகலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃப்ரீக்வென்ட் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்படி ஃபியூ ஸ்டெப்ஸ் பண்றதன் மூலமா நம்மளுடைய ஹொரிசாண்டல் கண்டென்ட்டை வெர்டிகலுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்துட்டு இதுல கொஞ்சம் டீடைலிங் வந்து எட் பண்ணலாம். இதுல நமக்கு தேவையான மானிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம். நமக்கு தேவையான சில ஆப்ஜெக்ட்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இதுல நம்ம இப்படி ஆட் பண்றது மூலமா வெறும் ஆப்ஜெக்ட்டா மட்டும் இல்லாம அது பார்க்கிறதுக்கு ரியாலிட்டியாவும் இருக்கும். இப்படி பியூட்டிஃபுல்லான வீடியோஸை நாம அடோப் ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணி ஃப்ரீயாவே பண்ணலாம். இனி நாம ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷனுக்கு போய் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எந்த வித தேவையும் கிடையாது. ஏன்னா நாம ஒரு நல்ல லொகேஷனை தேடி ஹவர்ஸ் கணக்குல ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு. பட் இப்போ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த வீடியோல இங்க தெரியுற மவுண்டன், ஸ்கை ஃபேக், ஈவன் இந்த வீடியோல சில விஷயங்களை நாம ஃபேக் பண்ணி தான் இருக்கிறோம். இது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லி எடுத்துட்டு இருக்கிறதுக்கு ஹொரிசாண்டல்ல எடுத்துருக்கோம். இதை வெர்டிகலுக்கு நாம மாத்தி தான் எடுத்துருக்கோம். இதை நீங்க வெர்டிகல்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். பட் இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்றத ஏன்னா நம்மளுடைய இமேஜினேஷனை அடோப் ஃபயர்ஃப்ளையோட சேர்த்து ரியாலிட்டியில நாம ஒரு ஷூட்டுக்கு கொண்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அடோபிட ஃபயர்ஃப்ளை வெப்சைட்டுக்கு போயிட்டு நமக்கு எந்த ஃப்ரேமை வந்து சேஞ்ச் பண்ணணுமோ அதோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இதுல அப்லோட் பண்ணுங்க. அடோப் ஃபயர்ஃப்ளைல ஜென்ரேட் அப்படின்னு சொல்ற இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஹொரிசாண்டல் எடுத்த வீடியோவை நாம ரேஷியோவை ஸ்விட்ச் பண்ணி வெர்டிகலுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ண முடியும். ஜஸ்ட் ஃப்ரீக்வென்ட் ஆஃப் செகண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான லொகேஷனை நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இப்படி ஃபியூ ஸ்டெப்ஸ் பண்றதன் மூலமா நம்மளுடைய ஹொரிசாண்டல் கண்டென்ட்டை வெர்டிகலுக்கு நம்ம ஸ்விட்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்துட்டு இதுல கொஞ்சம் டீடைலிங் வந்து எட் பண்ணலாம். இதுல நமக்கு தேவையான மானிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம். நமக்கு தேவையான சில ஆப்ஜெக்ட்ஸை இந்த மாதிரி ஆட் பண்ணலாம். இதுல நம்ம இப்படி ஆட் பண்றது மூலமா வெறும் ஆப்ஜெக்ட்டா மட்டும் இல்லாம அது பார்க்கிறதுக்கு ரியாலிட்டியாவும் இருக்கும். இப்படி பியூட்டிஃபுல்லான வீடியோஸை நாம அடோப் ஃபயர்ஃப்ளை யூஸ் பண்ணி ஃப்ரீயாவே பண்ணலாம்.